நடுத்தர வர்க்க குடும்பங்களில் சேமிப்பு என்று வரும்போது ஆயுள் காப்பீட்டு நிறுவனமான எல்ஐசி ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை பெற்றுள்ளது. பல வருஷமாக காத்திருந்த ஒரு பாலிசி முதிர்வடையும் போது அந்த பெரும் தொகையை எங்கு முதலீடு செய்வது என்பதில் பலருக்கு குழப்பம் நீடிக்கிறது. முக்கியமாக அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு கூட்டுறவு வங்கிகளில் அந்த பணத்தை டெபாசிட் செய்யும் போக்கு சமீப காலமாக அதிகரித்து வருகிறது. இது ஒரு லாபகரமான முடிவா அல்லது தெரியாமல் செய்யப்படும் தவறா என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம். எல்ஐசி போன்ற மத்திய அரசு சார்ந்த நிறுவனங்களில் உங்கள் பணம் 100% பாதுகாப்பானது. ஆனால் அந்த பணத்தை எடுத்து ஒரு கூட்டுறவு வங்கியில் வைக்கும்போது நீங்கள் முதலில் எதிர்கொள்வது செக்யூரிட்டி குறித்த கேள்விக்குறிதான். கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் தள்ளுபடி என்பது அரசின் கொள்கை முடிவுகளை பொறுத்தது என்றாலும் ஒரு தனி நபரின் நீண்டகால நிதி பாதுகாப்பிற்கு எல்ஐசி போன்ற நிறுவனங்களின் முதிர்வு தொகை பெரும் பக்கபலமாக இருக்கிறது. பல நேரங்களில் மக்கள் கூட்டுறவு வங்கிகளில் குறைந்த வட்டியில் கடன் கிடைக்கிறது என்பதற்காக நகைகளை அடமானம் வைக்கின்றனர். ஆனால் அதே நேரத்தில் தங்களிடம் உள்ள எல்ஐசி பாலிசிகளின் முதிர்வு தொகையை முறையாக திட்டமிட்டு பயன்படுத்தினால் இதுபோன்ற கடன்களே இல்லாத நிலையை உருவாக்க முடியும் என்பது பலருக்கும் தெரிவதில்லை. இதுதான் முதலீட்டு சந்தையில் பலரும் கவனிக்க தவறும் ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. எல்ஐசி பாலிசிகளில் கிடைக்கும் முதிர்வு தொகையானது வெறும் சேமிப்பு மட்டுமல்ல, அது ஒரு பாதுகாப்பான முதலீடாகவும் கருதப்படுகிறது. கூட்டுறவு வங்கி நகைக்கடன்களில் அரசு அறிவிக்கும் சலுகைகளை காத்திருப்பதை விட முதிர்வு காலம் நெருங்கும் எல்ஐசி பாலிசிகளின் பணத்தை எப்படி சரியாக மறுமுதலீடு செய்வது என்பதில் கவனம் செலுத்தினால் கூடுதல் லாபம் பெற முடியும். குறிப்பாக முதிர்வு தொகையை பெற்றவுடன் அதனை மீண்டும் ஒரு வருமானம் தரும் திட்டத்திலோ அல்லது தங்கத்திலோ முதலீடு செய்வது நீண்ட கால அடிப்படையில் நகைக்கடன் போன்ற சுமைகளை குறைக்க உதவும். தமிழகத்தின் தற்போதைய சூழலில் கூட்டுறவு வங்கி தொடர்பான செய்திகள் அதிகம் கவனம் பெறுவதால் எல்ஐசி பாலிசிதாரர்களும் தங்களது முதலீட்டு உத்திகளை அதற்கேற்ப மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். வங்கி கடன்களுக்கான வட்டி விகிதங்கள் மற்றும் காப்பீட்டு திட்டங்களில் கிடைக்கும் போனஸ் ஆகியவற்றை கணக்கிட்டு பார்த்தால் எல்ஐசி தரும் முதிர்வு தொகை பல நேரங்களில் வங்கி கடனை அடைப்பதற்கான சிறந்த தீர்வாக அமைகிறது. இதனால் தேவையற்ற வட்டி சுமையிலிருந்து தப்பிப்பதோடு மட்டுமல்லாமல் நிதி சுதந்திரத்தையும் அடைய வழிவகை செய்கிறது. எனவே கூட்டுறவு வங்கி நகைக்கடன் தள்ளுபடி குறித்த செய்திகளை தொடர்ந்து கவனிக்கும் அதே வேளையில் எல்ஐசி போன்ற நம்பகமான நிறுவனங்களில் உள்ள உங்களது முதலீட்டு முதிர்வு நிலையை பற்றியும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். இந்த இரண்டிற்கும் இடையே உள்ள நிதி ரீதியான தொடர்பை புரிந்து கொண்டு செயல்படுபவர்கள் மட்டுமே எந்த சூழலிலும் தங்களது பொருளாதார நிலையை சீராக வைத்திருக்க முடியும். அரசின் சலுகைகள் ஒருபுறம் இருந்தாலும் முறையான திட்டமிடல் மட்டுமே உங்கள் கையில் இருக்கும் பணத்தை பல மடங்காக உயர்த்த உதவும் என்பதில் மாற்று கருத்து இல்லை.